பரிசுத்தமான ஆலயம் தான் என்ன, பரிசுத்தமான ஜெப வீடு. ஆலயம் பண்ணி ஜெப வீடா மாற்றப்பட்ட இவர் நான் முதலா பேசினேன். ஆலயம் என்ற பெயர் ஜெப வீடா மாற்றப்பட்டது ஆண்டவராலே. அவர் அதை குறித்து பேசின குறித்தும் உபதேசம் பண்ண குறித்து நான் பேசினேன். லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்தவான் மூலமாக கர்த்தரே என்னை கொண்டு பேசினார். லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் எங்கே இருக்கிறார், எங்கே இருப்பார்? பரிசுத்தமான இடத்துல இருப்பார், பரிசுத்தமான ஆலயத்தில் இருப்பார், பரிசுத்தமான ஜெப வீட்டில இருப்பார். இதுதான் பரிசுத்தம். எங்கே அங்கே இருப்பார். பரிசுத்தம் எங்க இல்லையோ அங்க இருக்க மாட்டார். பரிசுத்தம் எங்க இல்லையோ அங்க இருக்க மாட்டார். பரிசுத்தம் எங்க இருக்கிறதோ அங்கதான் இருப்பார், வேற எங்க இருக்க மாட்டார். ஆபகு தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது, கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவரு முன்பா மௌனமாக இருக்க கடவுது. கர்த்தரோ என்றால் எங்க இருக்கிறார்? தமது பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் என்றால் பூமியில் உள்ளதான மனுஷ ஜாதிகள் எல்லாம் அவர் முன்பாக அஞ்சி பயந்து நடுநடுங்கி பேசாமல் இருக்க கடவுள், மௌனமா இருக்க கடவுள் என்றால் இருக்க கடவுள் என்றால் பேசாமல் இருக்க கடவுது. பேசப்படாதன் சத்தம் மூச்சு காட்டாமல் இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த சந்நிதியில் வரும்போது அவ்வளவு பயந்து இருக்க வேண்டும். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அங்க எங்க எங்க பரிசுத்தம் எங்க அங்கே இருப்பாரு. பரிசுத்தம் எங்க இல்லையோ அங்க இருக்க மாட்டார். அசுத்தமான இடத்தில் ஆண்டவர் இருக்கிறவர் அல்ல. அவர் மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர். சேனையில கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவன். அவர் எங்க இருப்பார்? பரிசுத்தமான இடத்தில் இருப்பார், பரிசுத்தமான ஜெப வீட்டில் இருப்பார், பரிசுத்த ஆலயமாகிய ஜெப வீட்டில் இருப்பார், பரிசுத்தமான ஜெப வீட்டில் இருப்பார். ஜெப வீடு அவருடைய ஆலயம், பரிசுத்தமான வீட்டில் அவருடைய வீட்டிலே இருப்பார். அது அவருடைய வீடு, அவருடைய வாசஸ்தலம். அங்கே இருப்பார். வேற அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், அவசியம் இல்லாத பேச்சுகள். எங்கே இருப்பார்? தேவன் எங்கே இருப்பார்? பரிசுத்தமான இடத்தில் இருப்பார். தேவன் என்கிறதான வீடு அது பரிசுத்தமான வீடு. பரிசுத்தமான வீட்டில் அல்ல, பரிசுத்தமான ஜெப வீட்டில், பரிசுத்தமான ஆலயமாய் அவருடைய வீட்டில் அவர் இருப்பார். எங்க பரிசுத்தம் இல்லையோ அங்க இருக்க மாட்டார். இதான் இருக்க முறை. பரிசுத்தமான இடத்தில் ஆண்டவர் இருப்பார். அவர் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். இனி எப்படி எங்கும் போய் எப்படி ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எங்க போனாலும் ஒன்றுமில்லை, எப்படி ஆராய்த்தாலும் ஒன்றுமில்லை, பக்கத்தில் வாருங்கள், பக்கத்தில் உட்காருங்கள், பக்கத்தில் இருக்கிறதல்லவா என்று சொல்லுகிறார்கள். யாரோ கூட சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்பதாக ஏன் சொல்லுறது? யாரோ கூட சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும், யாரோ கூட சேர்ந்து ஆராதிக்க வேண்டும், யாரோ கூட சேர்ந்து கும்பிட வேண்டும், யாரோ கூட சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும், கும்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்துடனே, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதுடனே போதும். எப்படி? பாலியத்துக்குரியதான இச்சைகள் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதுடனே சேர்ந்து தொழுது கொள்ளணும். சுத்த இருதயத்தோடு, பரிசுத்தமான இருதயத்தோடு, பரிசுத்தமான அனுபவத்தோடு எங்கே கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களோட கூட சேர்ந்து தொழுது கொள்ளணும். சுத்த இருதயத்தோடு என்றால் பரிசுத்தமான இருதயத்தோடு, பரிசுத்தமான அனுபவத்தோடு, தெற்றியப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தோடு, தெற்றியப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு, தெற்றியப்பட்டு பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு, தெற்றியப்பட்டு பரிசுத்தாவினால் பரிவர்த்தப்படுகிற அனுபவத்தோடு, தெற்றியப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தோடு, சுத்தமான அனுபவத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ளணும். எங்கேயும் போய் எப்படியும் போய் தொழுது கொள்ளக்கூடாது என்று. எங்கும் போய் தொழுது கொள்ளலாமா? எங்கும் போலாமா? அங்கு போலாமா? எங்கு போலாமா? எங்கு போக வேண்டிய வேதம் சொல்லுகிறது. தேவன் எங்க இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க இருக்க மாட்டார் என்று எல்லாம் தெளிவா இருந்தது.
அறியும்படி ஆண்டவர் பேசுகிறார். யாரோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும் அதுவும் அறிந்து கொள்ள வேண்டியது. எங்க போல அங்க என்ன இங்க என்ன பக்கத்துல அதல்ல கேள்வி. எங்க அதல்ல கேள்வி விடை. அங்க எங்கும் போகலாம் என்றல்ல, எங்கே போக வேண்டும் சொல்கிறார். எப்படி பாலியத்துக்குரியதான இச்சைகளை விட்டு ஓட வேண்டும். அதை வச்சுக்கிட்டு இருக்க தப்ப மாட்டான். பாலியத்துக்குரியதான பாவ இச்சைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறவளும் தப்ப மாட்டாள், தப்ப மாட்டான். பாவ இச்சைகளை வைத்துக் கொண்டு ஒரு ஆராதனையும் பாவத்தையும் பாவ இச்சைகளையும் பாவத்தை பற்றி நான் விருப்பம் வைத்துக் கொண்டு இல்ல சமயம் கண்டவள் நடந்து கொண்டு அதல்ல, அதல்ல ஆராதனை, அதல்ல. அதை விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே சேர்ந்து தொழுது கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை அன்பையும் இன்னும் ஆவிக்கிற ஆசீர்வாதங்களை அடையும்படி விரும்ப வேண்டும், நாட வேண்டும், நாட வேண்டும், விரும்ப வேண்டும். பாலியத்துக்குரியதான இச்சைகளை விட்டு ஓட வேண்டும். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளை மாத்திரம் விட்டு விலை ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேசித்தனத்தை விட்டு விலை ஓட வேண்டும். வேசித்தன விபச்சாரத்தை விட்டு விலை ஓட வேண்டும். வேசித்தன விபச்சாரத்தை விட்டு விலை ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 6:18 வசனம். வேசித்தனத்துக்கு விலை ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலை ஓடுங்கள். வேசித்தனத்துக்கு விலை ஓட வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளை மாத்திரமல்ல, வேசித்தன விபச்சாரத்துக்கு விலை ஓட வேண்டும். சகல பாவ துரோகங்களுக்கு விலை ஓட வேண்டும். சகல வேற மோசமான பாவ இச்சைகளுக்கு எல்லாம் விலை ஓட வேண்டும். வேசித்தனத்துக்கு விலை ஓட வேண்டும். ஏன் வேசித்தனத்துக்கு விலை ஓட வேண்டும்? மனுஷன் செய்யறதான எந்த பாவமும் சரியத்து புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ சொந்த சரியத்து விரோதமா செய்கிறான் பாவம். வேசித்தனம் செய்கிறவன் சொந்த சரியத்து விரோதமா பாவம் செய்கிறான். வேசித்தனம் செய்கிறவள் சொந்த சரியத்து விரோதமா பாவம் செய்கிறாள். இது கொடிய பாவம். இதையும் வைத்துக் கொண்டா அது ஒரு ஆராதனை. வேசித்தனத்தை விலகி ஓடுங்கள். வேசித்தனம் பயங்கரமான பாவம். அது சொந்த சரியத்து விரோதமா செய்யப்படுறதான பாவம். எவன் செய்கிறான் அவன் சொந்த சரியத்து விரோதமா செய்கிறான். எவள் செய்கிறாளோ அவள் சொந்த சரியத்து விரோதமா செய்கிறான். வேசித்தனத்து விலை ஓட வேண்டும். பாலியத்துக்குரியதான இச்சையில் விலை ஓட வேண்டும். வேசித்தன விபச்சாரத்து விலை ஓட வேண்டும். வேசித்தன விபச்சாரம் அந்தரங்க பாவம் ரகசிய பாவங்களுக்கு எல்லாம் விலை ஓட வேண்டும். சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சையில் விலை ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே தொழுது கொள்ள வேண்டும். வேசித்தன விபச்சாரம் எப்படிப்பட்டதான பாவக்கிரியில் விலை ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். விக்கிர ஆராதனைக்கு விலை ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 10:14 வசனம். 1 கொரிந்தியர் 10:14 வசனம். ஆகையால் பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனை விலை ஓடுங்கள். எப்படி விக்கிரக ஆராதனை எங்கு நடக்கிறது அவைகளெல்லாம் விலை விட்டு விலை ஓடி விக்கிரகங்கள் ஆராதிக்கிற அநேகம் உண்டு. அநேக ஆலயங்கள் இருக்கிறது. ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். விக்கிரகங்கள் ஆராதிக்கிறவர்கள் விக்கிர ஆராதனை விட்டு விலை ஓட வேண்டும். ஓடி கர்த்தரை தொழுதலுடனே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். விக்கிர ஆராய விட்டு விலை ஓட வேண்டும். விக்கிர ஆராய விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனே சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரியதான இச்சையில் விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலுடனான ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். வேசித்தன விபச்சாரங்கள் விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். விக்கிர ஆராதனை விட்டு விலை ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதலோடு ஜனங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரியதான இச்சைகள் மாத்திரமல்ல,